ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? யா தெரியும். ஓம். போன கிளாஸும் நாங்கள் அளப்படை பார்த்தனாங்களா? அளபடை. ஓ, சரி. பார்த்தனாங்களா? ஓகே, நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துருந்தா நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் இந்த அட்டவணையை பார்த்தீங்க என்றால், இந்த அட்டவணையில் உங்களுக்கு என்ன தெரியும் என்றால், இந்த மொழி மரபு என்னத்தை பற்றி கதைக்க போகுது. ஓ, இது என்னத்தை பற்றி கதைக்க போகுதுன்றதை நான் ஒரு அட்டவணையில் போட்டிருக்கிறேன். இதில் சார்பெழுத்துக்கள் பற்றி தான் முதல்ல காய்ச்சினாங்க. சார்பெழுத்துக்கள் தொல்காப்பியர் காலத்தில் 3 இருந்திருக்குது. ஆக்சுவலி 4. நான் அது எழுத்துன்னு சொல்கிறதில்ல, நான் வாரனதுக்கு. சார்பெழுத்து என்றக்குள்ள குற்றியல் இகரம், அதாவது இ என்றக்குள்ள வாய் உதடு விரியும். ஆனால் குற்றியல் இகரத்தில் உதடு விரியாது, அதாவது இ சத்தம் குறைஞ்சி கேட்கும். அது பற்றி 2 நூற்பாக்கள் பார்த்துனாங்க, 34, 35. குற்றியல் உகரம் என்றக்குள்ள ஊன்றக்குள்ள வாய் உதடு குவியும். ஆனால் இங்கே குவியாது, வீடு என்றக்குள்ள விரியும். அப்போ இந்த இந்த சத்தம் குறைஞ்சி கேட்கும். அது 34, 37 பார்த்தனாங்க. பிறகு ஆயுதம் என்றது உங்களுக்கு தெரியும், அகேனம். அது மிக குறைஞ்ச சத்தத்தில் என்ற சத்தத்தோடு வர்றது. அது சம்பந்தமான 3 நூற்பாக்கள் பார்த்தோம். அது அந்த நேரத்திலேயே இது மிக குறைவான தான் நாங்கள் பாவிச்சிருக்கு. அது எந்த இடங்களில் பாவிக்கணும் என்றதை நாங்கள் பார்த்துனாங்க. அன்றைக்கு நான் அந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு சிவா எனக்கு 2-3 லிங்க் அனுப்பியிருந்தவர். திருஞான சம்பந்தர் இந்த அகேனத்தை யூஸ் பண்ணி 2-3 வரங்கள் எழுதியிருக்கிறார்ன்றதை காட்டு போட்டிருந்தவர். சிவா வந்திருக்காரோ தெரியாது இன்றைக்கு. சரி, அதுக்கு அடுத்தது தான் அளப்படை. நான் அது செய்தனா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் நான் மேலால சொல்கிறேன். இது அளப்படையில் 2 இருக்குது, 41, 42. இந்த அளப்படை என்றால் என்னென்றால், நான் சொன்னான் குற்றியல் இகரம் என்றால் இ என்றது ஒரு மாத்திரை. அந்த ஒரு மாத்திரையை விட குறைஞ்சி கேட்டால் குற்றியல் இகரம் என்று சொல்லுவோம். குற்றியல் உகரம் என்று சொன்னால் உ ஒரு மாத்திரை, அதை விட குறைஞ்சி கேட்டுச்சேண்டா, ஒரு மாத்திரையை விட குறைஞ்சி கேட்டுச்சேண்டா குற்றியல் உகரம் என்று சொல்லுவோம். அதே மாதிரி இந்த குறைகிறதை விட கூடி கேட்டார், அப்படி கேட்கறதுகளை நாங்கள் அளப்படை என்று சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு தெரியும், குற்றெழுத்துக்கள் ஆனா, ஈனா, ஊனா, ஏனா, ஊனா, இது 5 ஒரு மாத்திரை. 2 மாத்திரை ஏண்டா ஆவண்ணா, ஈ என்ன, ஊ என்ன, ஏ என்ன, ஐ என்ன, ஒவ்வொன். இது எவ்வளோ? 7, 2 மாத்திரை. அப்போ தொல்காப்பியர் முதலே சொல்லிட்டா, நாங்கள் நூன் வரப்போ பார்க்கல தெரியும், முதலே சொல்லிட்டா தமிழில் 3 மாத்திரை வர்ற சொற்கள் இல்லை என்று, எழுத்துக்கள் இல்லை என்று. இப்போ சில நேரங்களில் 3 மாத்திரை வர்ற சந்தர்ப்பங்கள் வரும். அப்படி வந்தால் அந்த மாத்திரைன்ற அளவு, அந்த எழுத்துன்ற உச்சரிப்பின்ற அளவு கூடும். அதைத்தான் நாங்கள் அளப்படை என்று சொல்கிறோம். அப்போ இந்த அளப்படை என்றது எந்த இடங்கள்ல வரும் என்றதை பற்றி விளங்கப்படுத்துறதான் இந்த 2 நூற்பாக்களும். இப்போ இந்த அளப்படை 2 இடங்கள்ல வரும். ஒன்று உயிரோட வரும், உயிரெழுத்தோட. அடுத்தது மெய் எழுத்தோட வரும். அதை இனி வர 2 நூற்பாவும் இந்த அளப்படை சம்பந்தமானது. இவர் சொல்றார், முதலாவதுல குன்றி இசை மொழிவயின் நின்று இசை நிறைக்கும் நெட்டெழுத்து இடும்ப ஒத்த குற்றெழுத்தே. அதாவது ஒளி குன்ற இடத்துல, அதாவது குறைகிற இடத்துல நாங்கள் அதை கொஞ்சம் கூட்டி சொல்லணுமா இருந்தால், அங்கே எங்களோட நெட்டெழுத்தோட அதே இனத்தை சேர்ந்த
ஒற்றெழுத்தையும் சேர்த்து நாங்கள் உச்சரிக்கலாம் என்று சொல்கிறார். இப்போ உதாரணத்துக்கு ஆ என்று நாங்கள் ஆவண்ணாவை ஆ என்று உச்சரிப்போம். அப்போ 2 மாத்திரை. சரி, உங்களுக்கு தெரியும், கையில் எதுவும் அடிபட்டோடனே, காலில் எதுவும் அடிபட்டோடனே ஆண்டு கத்துறோம். ஆண்டு கத்தக்குள்ள அங்கே 2 மாத்திரையை விட கூட வருது. அப்போ அதை நான் எழுதணுமெண்டா இப்படி தான் எழுதணும். அதுக்கடுத்து அதுக்குரிய அதே இனத்தை சேர்ந்த இது இது நெட்டெழுத்து. பிறகு அதே இனத்தை சேர்ந்த குற்றெழுத்து. அப்போ ஆவோட ஆ ஆ ஆ ஆண்டு போட்டோம்டா ஆ அண்டு உச்சரிப்போம். அப்போ இங்கே பாருங்க, இதுக்கு 2 மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரை, இப்போ 3, இதுக்கு ஒரு மாத்திரை 4, இதுக்கு ஒரு மாத்திரை 5. அப்போ 5 மாத்திரை உள்ள சத்தம் இங்கே கேட்கும். சிரிக்கக்குள்ள ஈ என்று சிரிக்கிறாங்க, ஈண்டு. அப்போ அங்கே ஈஎன் 2 மாத்திரை, இந்த ஈனா ஒரு மாத்திரை, ஒரு மாத்திரை, ஒரு மாத்திரை, எல்லாம் 5 மாத்திரை. அப்போ இதைத்தான் தொல்காப்பி முதலே சொன்னவர், எங்களுக்கு ஒரு மாத்திரை இருக்கு, 2 மாத்திரைக்கு எழுத்து இருக்கு, அதுக்கு மேற்பட்ட மாத்திரைக்கு எழுத்து இல்லை. அப்படி எழுத்து அப்படி உச்சரிக்க வேண்டி வந்தால் இந்த இந்த நூற்பாவில் அவர் சொல்றார், இதோட சேர்ந்த இந்த இந்த நெட்டெழுத்தோட சேர்ந்த குற்றெழுத்தை அதோட பாவிங்க. இப்போ காண்ட அது கண்ணாவும் ஆவண்ணாவும் சேர்ந்தா தான் கா. அப்போ அங்கால நான் அதை தொடர்ந்து உச்சரிக்கணுமெண்டா கா உச்சரிக்கணும். அதுமாரி மா இம்மன்னாவும் ஆவண்ணாவும் தான் மா. இப்போ அங்கால நான் உச்சரிக்கணும்டா ஆ என்று உச்சரிக்கலாம், மா என்று உச்சரிக்கலாம். இங்கே என்று போட வேண்டிய அவசியம் இல்லை, என்று போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆ என்று உச்சரித்தா போதும் வேண்டாம். அதில் உயிரெழுத்தோட சேர்ந்து உச்சரிக்கணும் என்று சொல்கிறார். அப்போ முதல் 2 உயிரெழுத்து, அதுக்கு அதே இனத்தை சேர்ந்த குற்றெழுத்து வரும். அடுத்த 2 மெய் எழுத்து. இந்த மெய் எழுத்துலையும் அந்த உயிரெழுத்தின் குற்றெழுத்து வரும் என்றதை நாங்கள் இதில் புரிஞ்சுக்கொள்ளணும். இதான் இந்த முதலாவது. இதுக்கு சில உதாரணங்கள் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நெட்டெழுத்து ஆனாண்டா ஆவண்ணாண்டா குற்றெழுத்து ஆனா சேர்க்கலாம் நீங்கள். அப்போ இங்கே நீங்கள் இது மாதிரி உச்சரிக்கலாம். ஓ ஆ என்று உச்சரிக்கலாம். ஈனாண்டா இ என்று உச்சரிக்கலாம். ஊனாண்டா ஊவண்ணாண்டா ஊ ஊ. இங்கே பாருங்க, இதில் இந்த எழுத்தை அப்படி எழுதப்பட்டது. இங்கே பாருங்க, இது கடா களிற்றின் மேல். இது ஒரு சங்க இலக்கியத்தில் வந்த ஒரு செய்யும். அதில் கடா என்றதை கொஞ்சம் ஆழமாக உச்சரிக்கணும். கடா என்று வருது. இங்கே கேடு என்றத கேடும் என்றத இன்னும் கொஞ்சம் உருக்கமாக சொல்ல கேடும் என்றக்குள்ள இந்த டூவோட சேர்ந்து இன்னும் சேர்ந்து வரும். இதில் பாருங்க, சே ஈயன்னா போட்ட காணும், இடையில ஏனா போட்டிருக்க, என்னடா சேய் என்று சொல்லணுன்றதுக்காக. அது மாதிரி கோய் என்று சொல்லணுன்றார். அப்போ இங்கே நாங்கள் அதுக்குரிய குறியில சேர்க்கிறோம். இதுதான் இங்கே முதலாவது நூற்பா அளப்படையில். 2வது நூற்பா அளப்படையில் இங்கே ஐயைக்கும் ஓவுக்கும் உங்களுக்கு தெரியும், ஆவண்ணாண்டா அதில் இனச்சொல் ஆனா, ஈயண்ணாண்டா அதில் இனச்சொல் ஈனா, ஊவண்ணாண்டா அதில் இனச்சொல் ஊனா, ஓவண்ணாண்டா அதில் இனச்சொல் ஓனா. ஆனால் ஐயண்ணாவுக்கும் அவ்வண்ணாவுக்கும் இனச்சொல் இல்லை. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க ஐயண்ணா வருதோ அங்க ஐன்னு நீங்க போடணும்னா அதோட ஈய சேருங்கன்னு சொல்றாரு. ஐக்கு 2 மாத்திரை, இதுக்கு 3 மாத்திரை, இல்லை 5 மாத்திரை. அதே மாதிரி அவ்வண்ணாண்டா சேர்க்கணும் அவர் சொல்றார். என்று சொல்றார். அப்ப இதோட சேர்க்கணும்னு சொல்றார். ஏன் இதுக்கு மட்டும் இன எழுத்து இல்லை? அப்ப இதை ஏன் அது இந்த ஈயையும் ஊவையும் சேர்க்கணும் சொன்னா, இதுதான் அதுல இன எழுத்து. இத தேவநேய பாவாணர் இதை ஆய்வு செய்யக்குள்ள அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதன் முதல் அதாவது பேச தொடங்க முதலே அவன் ஒரு சத்தத்தை தான் பாவிச்சிருப்பான். சத்தத்துல இருந்துதான் அங்கால சொற்கள் உருவாகியிருக்கும். அப்போ சத்தத்துல முதல் அவன் இந்த 4 ஒலிகளைத்தான் அவன் பாவிச்சிருக்கிறான்
என்ற தேவநாய பாவனை சொல்றார். என்றா ஏதாவது அந்த ஏதோ அடிபட்டோடனே காயப்பட்டோடனே கத்துறதுக்காகவும், ஈ என்றத சிரிக்கிற மாதிரி மாதிரியும், ஊன்றத ஏதாவது காட்டுற மாதிரி ஏதாவது அங்க இருக்கு, ஓன்றத தூரத்தில் உள்ளவரை கூப்பிடுறது மாதிரியும், அப்படி தன் முதல்ல அவன் உச்சரிக்க தொடங்கியிருப்பான் என்றும். அப்ப இதெல்லாம் நெடில் எழுத்துக்கள் என்றும். இந்த 4 நெடில் எழுத்துக்கள்ல இருந்துதான் இந்த சாரி, நான் இதுல அஞ்சு என்ன போட மறந்துட்டேன். இதுல வரும். இப்ப அந்த 5 உயிர்கள் நெடில் எழுத்துல இருந்துதான் இந்த 5 குடில் எழுத்து வந்திருக்கும். அதாவது முதல் முதல் நெடில் தான் வந்திருக்கும். அதுக்கு பிறகுதான் குறிலா மாறி இருக்கும் என்று அவர் சொல்றார். அப்ப இதுல ஆ, இ, உ, ஓ, ஏ வரும். இந்த ஐ என்றது இந்த ஆனாடையும் ஈனாடையும் சேர்க்கை தான் ஐ. நீங்க உச்சரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனாவை ஈனை உச்சரிச்சீங்கன்னா ஐ என்று வரும். அப்ப இதுல சேர்க்கை தான் ஐ. அதே மாதிரி இந்த ஆனாடையும் ஊனாடையும் சேர்க்கை தான் அவு. அவு ஆனா ஊனா உச்சரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப அதனால இந்த எங்க ஐ என்று வருதோ அது சத்தத்தை கூட்டணும்டா ஈய நாங்க கூட்டணும்டா சரி. அதே மாதிரி எங்க ஊண்டு வருதோ அங்க நாங்க சத்தத்தை கூட்டணும்டா ஊவா கூட்டினா சரி என்றதை அவர் சொல்றார். இது அளப்படை. உம், இந்த அளப்படைக்கு பிறகு இவர் என்ன சொல்றார், என்ன செய்தார் என்றால் அந்த எழுத்துக்களின் இயக்கம் இதை வச்சுக்கொண்டு இந்த சொல் எப்படி உருவாகும் என்றதை நான் இந்த சார்பெழுத்துக்களை முண்டையும் பார்த்துனா குற்றியலுகரம் குற்றியலுகரம் ஆயுதம். இப்போ அளப்படையை பார்த்துனாங்க, அதுல 2 பார்த்துட்டோம். இப்போ எழுத்துக்கள் இயக்கம் எழுத்து எப்படி ஒரு சொல்ல உருவாக்குது. மொழி என்றது உங்களுக்கு முதல்ல என்ன சொன்னேன், தொல்காப்பியத்தில் மொழி என்ற சொல். அப்ப எப்படி மொழி உருவாகுது என்ற சொல்றார். இதுல அந்த முதல் 33 34 முதல் 2ம் எப்படி சொல் உருவாகுது என்றதையும், இந்த 43 44 எப்படி சொல் உருவாகுது என்பதையும், 45 அந்த எத்தனை வகையான சொற்கள் இருக்கு என்றதையும் அவர் விளங்கப்படுத்துறார். அதைத்தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். அப்புறம் போலி குறுக்கங்கள் இதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ரைட். அப்ப 43வது நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்று சொல்றார். அதாவது நெட்டெழுத்துன்னா உங்களுக்கு தெரியும், ஆவண்ணா, ஈ அண்ணா, ஊ அண்ணா, ஏ அண்ணா, ஐ அண்ணா, ஓ அண்ணா, ஔ அண்ணா. அப்ப இந்த 7 இந்த 1 2 3 4 5 6 7 இந்த 7ம் ஓர் எழுத்து. இதெல்லாம் ஒரு எழுத்து தானே, ஒரு மொழி. அதாவது ஒரு எழுத்து ஆனா ஒரு சொல்லையும் குறிக்கும் சொல்றாரு. அதாவது இந்த ஒரு எழுத்தை சொன்னா அதுக்கு ஒத்து கருத்து சொற்களும் இருக்கு. அப்ப அந்த காலத்துல இந்த ஒரு எழுத்தை வச்சுக்கொண்டு ஒரு சொல் ஒரு சொல்ல இதை ஒன்றை குறிப்பிட்டிருக்காங்க என்று சொல்றார். அப்ப அஹ், அது தனித்து ஒரு 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 சொல்லா வருது என்றால் அது எப்படி அது ஒரு சொல்ல வருதுன்றதை நாங்கள் பார்ப்போம். இந்த இதெல்லாம் பல வகைகள் இருக்கு. நாங்கள் அந்த ஒவ்வொரு வகையா பார்ப்போம். முதலாவது வகை என்னென்றால் உயிரெழுத்துக்கள் இருக்கு. இந்த 6 உயிரெழுத்துக்களை நாங்கள் இதில் பார்த்தோம். இங்க இருந்து அதுல இதுல இந்த 6 உயிரெழுத்துக்களும் சாரி 6 இந்த 7 உயிரெழுத்துக்கள், இந்த 6 புள்ளியப்பட்டு 7 உயிர் எழுத்துக்களும் ஒரு சொல்ல குறிக்கும். இப்போ ஆ என்றா பசு, ஈ என்றால் நாங்கள் பூச்சிக்கும் சொல்லலாம், ஈகை அதாவது கொடுத்தல் என்றதுக்கும் சொல்லலாம். ஊ என்றால் உணவுக்கும் சொல்லலாம், இறைச்சிக்கும் ஊன் என்றதால இறைச்சிக்கும் நாங்கள் சொல்லலாம். ஏ என்றது அம்பு, வில்லம்பு. ஐ என்றா தலைவன் இதுக்கும் சொல்லலாம், அழகுக்கும் சொல்லலாம். இப்ப அதுல இருந்து ஐயில இருந்துதான் ஐயா வந்தது. ஐயா என்றவர் பெரியவர். ஐயர் என்றதும் வந்தது. அவரும் ஐயா என்றதுக்கு மரியாதையா சொல்றேன்டா ஐயர். இப்ப வீட்டுல இருந்தோம்னா நாங்க அண்ணாவையோ அப்பாவையோ ஐயான்னு சொல்லலாம் மரியாதைக்காக. ஒரு கொஞ்சம் படித்தவர் அல்லது ஒரு ஒரு ஆசிரியர் மாதிரி வரக்குள்ள அவருக்கு மரியாதைக்காக ஐயர் என்று சொல்லுவோம். அதை பிறகு பிராமணர்கள் தங்களுக்கு எடுத்துக்கொண்டாலும்
அது உண்மையில தமிழை நீங்க திருக்குறளை வாசிச்சாலும் தெரியும். ஐயர் என்றவர் ஒரு மரியாதைக்குரியவர் என்றதான் கருத்து. அது அவருக்கு பிராமணியத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த நாள்ல அந்த ஐ என்பது ஒரு தலைவனை குறிச்சிருக்கு. ஒரு அல்லது ஒரு 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 குழுவின் குழுவை நடத்தி செல்றவரை குறிச்சிருக்கு. மற்றது அழகு என்றதுக்கும் குறிச்சிருக்கு. என்னென்று உங்களுக்கு தெரியும், ஐ என்றது ஒரு இன்னொரு உச்சரிப்பையும் காட்டும். என்ற ஒன்று பார்த்துட்டு அழகா இருக்கு அல்லது ஆச்சரியமா இருக்கு ஐ என்று சொல்லுவோம். அதுல வந்து அழகுக்கும் அந்த ஐ என்றதை பாவிக்கப்பட்டிருக்கு. ஓ என்றது அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், மனிதர்கள் அஹ், அஹ், ஆற்றங்கரை நாகரிகத்துல வாழ்ற நேரம் அஹ், திடீரென்று ஆற்றுல வெள்ளம் வரும். ஆற்றுல திடீரென்று வெள்ளம் வரும் என்றால் அது வந்து ஊருக்குள்ள வந்து பாதிச்சிடும். அதனால அதே நேரத்தில் உங்களுக்கு தண்ணியும் தேவை. வறட்சியான காலத்துல தண்ணி இல்லாமல் போயிடும். அதுக்காக இவங்க மதகு கட்டுறது வழக்கம். மதகுன்றது இப்ப அணை கட்டுன்றது ஒரு பெரிய ஆத்த கட்டு இடையில குறுக்க கட்டினா அதுக்கு அணை. ஒரு சின்ன அறை மறிச்சு கட்டுனீங்கன்னா அது பேர் மதகு. இப்போ இது பலகையால தான், கூடுதல் மரங்களால தான் கட்டுறது. அப்ப அதுக்கு அந்த 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 ஓ என்றது அந்த பலகை, அதாவது அந்த ஆத்த மறிச்சு கட்டுற அந்த பலகையை குறிக்கும். அதான் மதகு. உங்களுக்கு நான் முதலும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மதகு சில நேரங்கள் ஆத்துல வெள்ளம் வந்தால் இந்த மதகுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, மடை என்ன சொல்றது. ஆத்துல வெள்ளம் வந்தா இதுக்கு பொறுப்பா இருக்கிற சில பேர் இருப்பாங்க, அவங்கள மடையர் என்று சொல்றது. அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஆத்தை நோக்கி போய் அந்த மடைய அல்லது மதக திறந்து விடுவாங்க. திறந்து விட்டால் அது அப்படியே தண்ணி ஊருக்குள்ள வராமல் இப்படி ஆத்தோட போயிடும். சில நேரங்களில் வெள்ளம் கூடி வர நேரத்தில் அவங்க போய் மக்களை காப்பத்துக்கு அவங்க திறக்கிற நேரங்களில் அவங்க தண்ணீரை அடிச்சு கொண்டு போய் சாகிறதுக்கு நிறைய விதம் சாகிறதுக்கு இடம் இருக்குது. அப்படி சாகிறவங்கள தான் ஆத்தங்கரையில் அவங்களோட காவல் தெய்வங்களா அவங்க இன்னும் தமிழர்கள் வச்சு கும்பிடுற பழக்கம் இருக்கு. இப்படி இவங்க மக்களை பாதுகாக்கிற தங்களை உயிரை பார்க்காம ஓடி போறதால அவங்கள மடையர் மடையர் என்று சொல்லி கடைசி அவங்கள மடையர் சொல்ல ஒரு முட்டாள் என்றதுக்கே அந்த பேர் வந்துட்டு. அப்ப அது ஆண் மட்டும் இல்லை, பெண்ணும் இருந்திருக்காங்க, மடையர் மடைச்சி. இங்க இந்த தண்ணி அந்த மதகுன்றது ஒரு ஒரு படகு மாதிரி ஒரு மரக்கலத்துக்கும் சொல்லலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஆத்தா மறிக்கிறதுக்கோ பாதிக்கிற பலகைக்கும் சொல்லலாம். ஔ அண்ட் ஔடதம் மருந்து. சித்தர்கள் உருவாக்குற மருந்து, நோய்க்கு உருவாக்குற மருந்துக்கு பேர் ஔடதம். இப்போ பாருங்க, இந்த ஒரு எழுத்து தான், இந்த ஒரு எழுத்து ஒரு சொல்லா பரிணமிக்குது. இதான் ஓர் எழுத்து ஒரு மொழி என்று சொல்லி தொல்காப்பியர் சொல்றார். இது உயிர் எழுத்துக்கள். இந்த ஏழு இந்த ஏழு உயிரெழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களோட செய்யறதுக்குள்ள வரிசையில ஏழு வரும். இப்படி ஒவ்வொரு வருஷத்துலையும் ஏழு வரும். இதெல்லாம் பாருங்க, எல்லாம் இல்லை பாருங்க, கா சா ஞா தா நா பா மா யா வா தான் இருக்கு. இப்போ மிச்ச எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களாக வராது. அதனால அது இதுல இல்லை. நாங்கள் பிரபா அதுக்கு பிறகு அவர் நூப்பான்னு சொல்லுவா. நாங்கள் பிரபா. இப்போ கா என்றால் இது வல்லின சொற்கள்ல மட்டும், உங்களுக்கு தெரியும், வல்லினம் மெல்லினம் இடையினம். இதுல வல்லின சொற்களை மட்டும் கொண்ட ஓர் எழுத்து ஒரு மொழி. கா என்றா சோலை அல்ல காத்தல். கூ என்றா பூமி அல்ல கூவுதல். கை என்றா கை விட எங்கட கை உறுப்பு அல்லது ஒழுக்கம். கோ என்றா அரசன் இறைவன். அதை நாங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் ரைட்டா. சா என்றா உங்களுக்கு தெரியும், இறந்து போதல். சி என்ற ஒரு அலைகள்ன்றது. அதே நேரத்தில் திருமகள் லக்ஷ்மியும் சி என்றது உள்ள வழக்கு. சே என்றது இறுதி அல்லது சிவப்பு, செம்மை அதுல தான் வந்தது. சோ என்றது மதில். தா
என்றது நீங்க கொடுக்கிறது கொடுத்தல். பகைக்கும் சொல்றது. தீ என்றா நெருப்பு. தூ என்றா தூய்மை. வெண்மைக்கும் தூய்மை என்ற வெண்மை வெண்மைக்கும் சொல்லலாம். தே என்றது தெய்வம். திருக்குறள்ல நிறைய இடங்கள்ல தே என்று வருது. தை என்றால் தைத்தல். தை மாதத்துக்கு சொல்லுவோம். பா என்றா பாடல். நூப்பா என்று சொல்லுவோம். பூ தெரியும் மலர். பே என்றா மேகம் அல்லது பெய்தை என்று நாங்கள் சொல்றதுக்கு தனி பயந்தவங்கள பெய்தை என்று இந்த 16 எழுத்தும் வல்லின எழுத்துக்களால் உருவாக்கப்பட்ட ஓர் எழுத்து மொழி. மெல்லினத்தால் உருவாக்கப்பட்டது மா என்ற பெரிய விலங்கு அல்லது மாமரத்துக்கு பாவிப்போம். மீ என்றால் இது மீ என்ன வரணும். மீ என்றால் மேலே மற்றது உயர்ச்சி என்றதை காட்டும். இதுவும் மூ என்ன வரணும். நான் அப்படியா போட்டு மூப்பை காட்டும். மே அன்பு மேன்மை. மை அஞ்ஞானம். அஞ்ஞனம் இருள். அஞ்ஞனம் என்றால் ஒரு மங்கிய இரவைத்தான் நாங்கள் சொல்லுவோம். இங்க இப்ப வின்டர் காலத்துல ஒரு 4-5 மணி போல எப்படி இருக்கும், அது அஞ்சனம்னு சொல்லுவோம். மோ என்றது முகத்து பார்த்து. நாங்கள் இன்னும் மோந்து பார்த்தல் என்ற அந்த சொல்லும் இன்னும் பாவிக்கிறோம் நினைக்கிறோம். மோ. நா என்றது நாக்கு. நீ ஒரு ஆளை நாங்கள் முன்னால் உள்ளவரை முன்னிலைப்படுத்துறது. நீ என்றா நேசம், நேயம், அன்பு அதுக்கு சொல்லலாம். நை என்ற வருந்துதல். நையப்படைத்தல் நினைக்கிறீங்க, நல்லா வலிக்கிறதுக்கு அடிக்கிறது தான் நையப்படைத்தல் என்று சொல்றது. நோ அது இன்னும் நாங்கள் பாவி வழக்கம். நோண்டா வலி, துன்பம். இடையின சொற்கள்ல யா என்றது ஒரு வகை மரம். இருந்தாலும் உங்களுக்கு யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அருளி என்ற ஒருவர் இருக்கார். யார் அருளி என்று சொன்னா உங்களுக்கு தெரியும். கால்வெல் அவர் அவர் தான் அந்த எட்டிமாலஜி என்ற ஒரு கன்செப்டை கொண்டு வந்தார். அவரோட தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற புத்தகத்துல எட்டிமாலஜி என்றால் சொற்பிறப்பியலை பற்றி அவர் அதில் கதைக்கிறார். எப்படி ஒரு சொல் உருவாகி இருக்கும் என்று. அதுல இருந்து தேவநேய பாவனர் அதை இன்னும் எடுத்து விரிவுபடுத்துறார் இந்தியால. அதே மாதிரி இலங்கையில ஞான பிரகாச முனிவரும் எடுத்து விரிவுபடுத்துறார். இவங்க 2 பேர்ட்ட வந்து படிச்ச சில அறிஞர்கள் தான் அரசேந்திரர், அவர் இன்னும் இருக்கார். அடுத்த அருளியார் இன்னும் இருக்கார். இந்த அருளி என்றவர் யா என்றது வச்சு ஒரு புத்தகம் எழுதினவர். அது யா என்ற சொல்லில இருந்து வேற வேற சொற்கள், இது ஒரு வேர்ச்சொல் அதான். அதுல இருந்து இதான் முதலாவது உருவான சொல். இப்ப இதுல இருந்து வேற வேற சொற்கள் எப்படி உருவாகினது என்று சொல்லி, அது நீங்க யா அருளியார் என்று சொல்லி நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா அந்த புத்தகம் ஒரு 16 பக்கம் உள்ள ஒரு புத்தகம் வரும். நீங்க எடுத்து வாசி பார்க்கலாம். யா. அடுத்தது வா, உங்களுக்கு தெரியும், நாங்க இன்னும் பாதிக்கிறது. வி என்பது இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன். இந்த மலருக்கே ஒரு 6 பருவங்கள் இருக்கு. அப்ப அந்த 6 பருவங்கள்ல ஒரு பருவம், அதாவது ஒரு பூ பூத்து பிறகு அந்த பூ மெல்ல காய்ந்து அந்த இதழ் கீழே விழுற காலத்துல உள்ள பூவுக்கு நாங்க வி என்று சொல்றது. அதனால்தான் அதுக்கு அழிவு என்பது கருத்து மாதிரி வருது. அந்த பூ முதல்ல அரும்பா இருக்கும். முதல்ல முகர் முகர் என்று சொல்ல, நீங்கள் பாட்டு கேள்விப்பட்டிருக்க நல்முகையே நல்முகையே என்று. என்றால் அது ஒரு ஒரு முட்டா வர முதல்ல உள்ள ஒரு ஒரு நிலைதான் முகை. அதுக்கு பிறகு மொட்டு. அதுக்கு பிறகு இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கு பிறகு மலர். மலருக்கு பிறகு பூ. பூன்ற இடத்துல முழுக்க பூத்துரும். அதுக்கு பிறகு வீன்றக்குள்ள மெல்ல காஞ்சி அந்த இதழ்கள் விழுற காலம். அப்போ அதுவும் அப்போ அதனால அது அழிவுக்கும் வரும், மலருக்கும் வரும். வே என்றது வேவு பார்த்தல் என்று நாங்கள் சொல்லுவோம். இது மறைப்பொருள். வேவுன்றாலே நீங்க ஒளிச்சு தான் பார்ப்பீங்க, அதனால மறைப்பொருள் இது வரும். வை என்ற இன்னும் நாங்கள் சொல்ல பாவிக்கிறோம். வைத்தல் கூர்மையா இருக்கிறதுக்கும் வை என்று சொல்ற வழக்கம். வவ் வவ் என்ற கவர்கள் உங்களுக்கு தெரியும்.
வௌவால் உங்களுக்கு தெரியும். வௌவால் எப்படி என்றால் காலில் அந்த மரத்தை கவ்வி பிடிச்சு கொண்டு இருக்கும். அவர் அப்போ அதால் அது போல அப்படி அப்படி தொங்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பகலைக்கு முழுக்க அப்படி தொங்கிட்டு இருக்கும். இரவைக்கு தான் அது விட்டுட்டு பறக்கும். அப்போ அந்த இதுலன்னா வௌவால் என்ற பெயரும் வந்து அப்படி மரத்தை கவி பிடிச்சு கொண்டிருக்கிறதால. அடுத்தது பை என்ற பசுமை. அடுத்தது உங்களுக்கு தெரியும் இன்னும் பை என்று சொல்றாங்க, பேக் என்று சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் தொல்காப்பியர் சொன்னவர் என்னன்னா, இந்த 7 நெடில் எழுத்துக்கள் தான் ஒரு சொல் ஒரு மொழியா, ஓரெழுத்து ஒரு மொழியா வரும் என்று சொல்லியிருக்கார். ஆனால் அவருடைய காலத்துக்கு பிறகு அவர் 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 இப்போ வந்து ஒரு 2700 வருஷத்துக்கு முதல்ல இருந்தார் என்றால், கிட்டத்தட்ட இப்போ இல்லாத 1000 வருஷத்துக்கு முதல்ல தான் நன்னூல் எழுதப்பட்டது. பவனந்தி முனிவரால் நன்னூல் எழுதப்பட்டது. அது தொல்காப்பியத்தில் சாயில வச்சு கொண்டு தான் எழுதினவர். அவருடைய காலத்தில் இந்த குற்றெழுத்துக்களும் சில சொற்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வந்திருக்கு. இந்த நோ என்றதும் து என்றதும் இது ரெண்டும் குற்றெழுத்து. இது ரெண்டும் வந்திருக்கு. இது தொல்காப்பியர் காலத்தில் இல்லை. அதுதான் நான் இதில் சொன்னேன். மற்றது இங்கே பாருங்க, இதில் இங்கன்னா இப்போ இந்த நான் இதை பார்த்தோம் என்றால் இதில் நான் போட்டிருக்கேன் 1 2 3 4 5 6 7 8 9 எல்லாம் 18 எழுத்துக்கள். 18ல் 9 தான் இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்குள்ளே வரும். அப்போ மிச்சம் 9 வராது. அப்போ அது எது என்று பார்த்தோம்னா இதான் அந்த 9. இங்கன்னா முதல் எழுத்தா வராது, இட்டன்னா வராது, இன்னன்னா இதுகளெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழியாக வராது. அதாவது இது அந்த எங்களுக்கு தெரியுது. இது அந்த நூற்பா. இதில் நான் எப்படி வரும் குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவை. அப்போ இங்கே அவர் சொல்கிறார், முதல்ல சொல்லிட்டார் என்ன, நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி. அதாவது நெட்டெழுத்து மட்டும்தான், இந்த 7 மட்டும்தான் ஓரெழுத்து ஒரு மொழிக்குள்ள வரும். குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவை. அப்படின்னா அந்த குற்றெழுத்து ஒரு சொல்லா வராது. நெட்டெழுத்து மட்டும்தான் ஒரு சொல்ல வரும். ஓரெழுத்து ஒரு மொழி, நெட்டெழுத்து மட்டும்தான் குற்றெழுத்து வராதுன்னு சொல்றார். ஆனா நான் இங்க சொல்றேன் என்ன இவரோட காலத்துல நாவனந்தி முனிவரோட காலத்துல இந்த இந்த 2 சொற்களும் குறில் பாவிக்கப்பட்டது. தொல்காப்பியத்தில் பாவிக்கல. அதனால அவர் ஒரு ஒரு நூற்பாவே எழுதிட்டார், குற்றெழுத்து வராதுன்னு சொல்லி. அப்ப ஏன் இந்த குற்றெழுத்து வராது என்றே அப்படி சொல்றாருன்னு பார்த்தால், இந்த குற்றெழுத்துன்றதை நாங்கள் முன் மரபுலையே பார்த்துட்டோம். அதோட சுற்றெழுத்துக்களை நாங்கள் பாவிக்கிறோம். ஆ இ யு இது 3 சுற்றெழுத்து. அவன், இவன், உவன். அது, இது, உது. அவை, இவை, உவை. அப்படி நாங்கள் ஆ என்றது பக்கத்தில் உள்ளதும், இ என்றது தூரத்தில் உள்ளதும், உ என்றது 2க்கும் இடையில் உள்ளதையும் பாவிக்கிறாங்க. அப்ப அவன் என்று சொன்னால் தூரத்தில் உள்ளவர், இவன் என்றா பக்கத்தில் உள்ளவர், உவன் என்றா 2க்கும் இடையில் உள்ளவர். அந்த மாதிரி அது மாதிரி அவள், இவள், உவள் பாவிக்கிறாங்க. ஏ என்னாங்க ஒரு வினாக்குரிய எழுத்தா பாவிக்கிறது. ஓவ பாவிக்கிற குறைய. அப்ப அதனால இந்த குற்றெழுத்து சொற்கள் நாங்கள் ஒரு மொழியை பாவிக்க இல்லாமல் இருக்கு என்றால் இதை நாங்கள் அந்த சுட்டா பாவிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் இதை நாங்கள் ஆழமாக பார்த்தோம் என்றால் இப்போ இதனால அந்த ஒரு எழுத்துனால அப்படி பாவிச்சால் இலக்கணத்தில் விதியில் பிழை வரும்ன்றதுக்காக நான் பாவிக்கல. அது ஒரு விளக்கம். இதை விட நான் கவனமாக பார்த்தோம் என்றால் இந்த இதில் தொல்காப்பியல் ஏன் இதை அப்படி விளக்கமாக சொல்கிறாருன்றா இதில் ஒரு ஒரு சவுண்ட் அனாலிசிஸ் ஒன்று செய்திருக்கிறார் மாதிரி தெரியுது. ஏன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், 2 காரணங்கள் நான் கண்டுபிடிச்சேன் என்றால்
இப்போ அப் என்ற ஒரு மெல்லிய சத்தம், அது ஒரு ஒரு மாத்திரை, அதாவது ஒரு டிரான்ஸ்மிட்டர் நேரம். அப்போ அது இந்த இடத்துல ஒரு இடத்துல அந்த சத்தம் கன நேரம் இருக்காது. ஆ என்றா அது கன நேரம் இருக்கு. அதனால ஒரு பொருளை குறிக்கக்குள்ள அதை விளங்கி கொள்ளணுன்றதுக்காக நாங்கள் அதை கொஞ்சம் கூட்டி சொல்லுவோம். அப்ப அதனால அந்த அந்த காலம் கொஞ்சம் கூட இருக்கணும் ஒரு பொருளை சுட்டி காட்டு. இல்லாட்டி மெல்ல அப்படின்னு சொன்னால் அது அப்படி கேட்காத மாதிரி போயிடும். இப்போ அதுக்காக அவங்க ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங் மாதிரி அவர் திங்க் பண்ணியிருக்கார், டியூரேஷன் ஆஃப் த டைம். அப்போ அதனாலையும் இவர் அந்த நெட்டெழுத்து தான் அவர்களை தமிழர்கள் அதனால நெட்டெழுத்த ஒரு எழுத்து ஒரு மொழியாக பாவிச்சிருக்கிறாங்க. இது விளங்குது. இதை எடுத்து சொல்றவர் தொல்காப்பியர். மற்றது ஸ்டேபிலிட்டி. அது என்னன்னா இப்போ அந்த மெல்லிதாக சொன்னோடனே அது டக்குனு காற்றுல கரைஞ்சிடும். ஆனால் அது கொஞ்சம் நேரம் இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் கூட்டி கூட நாங்கள் சொல்லலாம். அப்போ அதனாலையும் இதை தமிழர்கள் இப்படி பாவிச்சிருக்காங்க. இதை தொல்காப்பியர் இப்படி ஒரு விதி அமைச்சார்ன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இப்போ நாங்கள் ஓர் எழுத்து ஒரு மொழி என்றதை பார்த்துட்டோம். அப்போ ஒரு எழுத்தால ஒரு சொல்ல உருவாக்கும். இங்க ஈர் எழுத்து ஒரு மொழி, ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, இரண்டும் இறந்து இசைக்கும் தொடர்மொழி உளப்பட மூன்றே மொழிநிலை தோன்றிய நிதியே. அதாவது இங்க அவர் எழுத்துக்களோட வகையும் சொற்களோட வகையும் சொல்லிட்டார். ஒரு எழுத்து ஒரு மொழியா வரும், ரெண்டு எழுத்துள்ள ஒரு மொழியும் வரும். ஆனால் மூன்றெழுத்துள்ள ஒரு மொழி, மூன்று எழுத்து தொடர், அது அதாவது 3, 4, 5 அப்படி சொற்களை கொண்டு நீங்கள் எழுத்துக்களை கொண்டு ஒரு சொற்களை நீங்கள் அமைச்சிங்கண்டா அதை ஒரு மொழின்னு நாங்கள் கருத இயலாது. அதாவது தொடர் மொழி சொல்லணும் சொல்கிறார். அதாவது இங்கே தானே அவர் எட்டிமாலஜியை பற்றி சொல்கிறார். எட்டிமாலஜின்றது மாடர்ன் சயின்ஸ். ஆனால் இதை அவர் அந்த நேரத்திலே சொல்லிட்டார். அதாவது எங்களோட வேர் சொற்கள் ஓரெழுத்துள்ள வேர் சொல்லா இருக்கணும் அல்லது ஈரெழுத்த உள்ள வேர் சொல்லா இருக்கணும். இதை விட எழுத்து கூடுமாயிருந்தால் அது வேர் சொல்லாக வர்றதுக்கு சாத்தியம் இல்லை. அது நாங்கள் ஒரு தொடர் மொழி, இன்னொன்றுல இருந்து வந்த ஒரு மொழியை, இந்த ஏதோ ஒரு காரணத்தால ஒன்றோடு நெஞ்சு வந்த மொழியாக தான் இருக்கணும் என்றதை அவர் இதில் விளங்கப்படுத்துகிறார். அப்போ இந்த அடிப்படையை வச்சு கொண்டுதான் தேவநேயப்பாளரெல்லாம் எட்டிமாலஜியை பற்றி ஆய்வு செய்தவர்கள். அப்போ ஓரெழுத்து உருவாகியிருக்கும், ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்கும், ஈரெழுத்து ஒரு மொழியாக இருக்கும். ஆனால் அதுக்கு மேல் எழுத்து கூட்டினா அதை நாங்கள் தொடர்மொழி என்று சொல்றோம். அப்போ இங்கே மூன்றா பிரிக்கிறார் பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, அது தொடர்மொழி. தொடர்மொழின்றது ரெண்டை விட கூட உள்ளது. ஈரெழுத்து இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி நாங்கள் பார்த்துட்டோம் உதாரணங்கள். அப்போ ஈரெழுத்து ஒரு மொழி என்னன்னு பார்ப்போம். இப்போ ஒப்பிட்டு காட்டுற இதில் ஒரு எழுத்து ஒரு மொழி தனித்து ஒரு 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 எழுத்து மட்டும் வரும். அதுக்கு நாங்கள் இது முதலே பார்த்துட்டாங்க. ஆண்டா பாசு, ஈ என்ற பூச்சி, கோ என்ற ரசம். ஈரெழுத்து மொழி என்றால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். மணி, அடி, நாடு, குவி, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இந்த சொற்கள். அப்போ இங்கே ரெண்டு எழுத்து சேர்ந்து ஒரு சொல்லா வருது. அப்போ இதையெல்லாம் எங்களை வேற்றொல்லாமையக்குரிய சாத்தியக்கூறுகள் கூட. தொடர் மொழின்ற உடனே இதை விட கூட வரும். பாருங்க, வரகு மூன்று எழுத்து, கொற்றன் மூன்று எழுத்து, நெடுந்தகை கூட 5க்கு மேல் எழுத்து. அப்போ இங்கே இது தொடர் மொழின்னு சொல்லணும். அப்போ தமிழில் எத்தனை வகையான சொற்கள் இருக்குன்னு கேட்டால் அப்போ சொல்லணும் 3 வகையான சொற்கள் இருக்கு. என்ன அந்த 3 வகையான சொற்கள்? ஓர் எழுத்து ஒரு மொழி, ஒரு எழுத்தால ஒரு சொல் உருவாக்கலாம். ஈரெழுத்து ஒரு மொழி, ரெண்டு எழுத்தால ஒரு சொல்ல உருவாக்கலாம். அதுக்கும் கூடுதலா 2 எழுத்தை விட கூடுதலாக வாரதுகளை நாங்கள் தொடர் மொழின்னு சொல்லுவோம். என்றால் வேர் சொல் இல்லை, அது வேற இதுகளோட இணைஞ்சு வந்ததால் படியாளன்றது நாங்கள் பிள்ளைகளுக்கு விளங்க கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இதில் நான் உங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு நினைச்சேன். அதை கோ என்றா என்னண்டு, ஏன் அது அரசனுக்கு வந்தது என்று உங்களுக்கு தெரியும். எங்கிட்ட 5 திணைகள் இருக்கு: குறிஞ்சி, முல்லை, மருதம்,
நெய்தல் பாலை. இதில் தொல்காப்பியர் நாளை தான் சொல்ற பாலையை சொல்லலை. அவட காலத்தில் பாலை இல்லை போல இருக்கு. பாலையை முதல் சொல்றது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் என்ன சொல்றாருன்னா, குறிஞ்சியும் முல்லையும் இயற்கையில் தனிந்து உருவாகிறது தான் பாலை. அதாவது இது ரெண்டும் ஏதோ ஒரு காரணத்தால் அழிஞ்சி உருவாகிறது தான் பாலை. ஏன்னா மருதம் நாங்களே இந்த காடை அழிச்சு உருவாக்குறதா மருதம். அதில் இந்த குறிஞ்சி அழிச்சு உருவாக்குறதா மருதம். ஏன்னா இங்கே விவசாயத்துக்காக நாங்கள் காடை அழிச்சு விவசாயம் செய்வோம். அது இன்னும் நாங்கள் இலங்கையில் பார்க்கலாம். இன்னும் மலையக பிரதேசத்தை பார்த்தா குறிஞ்சியை வச்சு இங்கே மலைகளில் விவசாயம் செய்கிறதையும் நாங்கள் பார்க்கலாம். நெய்தல்ன்றது அது இயற்கையோட சேர்ந்த ஒரு பகுதி, கடலோட சேர்ந்த பகுதி. இப்போ அதனால பாலை என்றது இது ரெண்டும் அழிஞ்சு வராதான் பாலை என்று சொல்றாரு. இதே நாங்கள் கொண்டு வரோம்னு சொன்னால், குறிஞ்சியில நாங்கள் வாழக்குள்ள எப்படி வாழ்ந்திருப்போம், வேடர்களை வாழ்ந்திருப்போம். இப்போ அங்கே எங்களோட முக்கியமான உணவு என்னன்னு சொன்னால், கனிகள், பழங்கள், மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடுவோம். சில நேரங்களில் எங்களுக்கு கிழங்குகளும் எங்களுக்கு உணவாக இருக்கும். இல்லை அப்போ அந்த நேரத்தில் வேடர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ஆண்டகதர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த மிருகங்களை எங்களுக்கு தேடித்தான் வேட்டையாடணும். சில நேரத்தில் மிருகங்கள் கிடைக்கும், சில நேரத்தில் எங்களுக்கு மிருகங்கள் கிடைக்காது. அப்போ அதனால் நாங்கள் யோசிச்சிருப்போம், ஓகே இந்த மிருகங்கள் எங்களுக்கு எந்த நேரம் கிடைக்கணும்னா அந்த மிருகங்களை பிடிச்சி நாங்கள் வளர்க்கோம். ஆனால் மலைப்பிரதேசத்தில் நாங்கள் மிருகத்தை வளர்க்க இல்லாது. அப்போ நாங்கள் சமதளங்களில் காடு மாதிரி இடங்களில் தான் நாங்கள் வளர்க்குறோம். அப்போ ஆடு மாடு மான் மறைகள் அது மாதிரி எதுகளை நாங்கள் வளர்க்க வேண்டாம். அதுகளை சமதளத்தில் வளர்த்துட்டு ஒரு இடத்துல இரவைக்கு ஒரு பட்டி மாதிரி கட்டி அதில் பாதுகாத்துட்டு பிறகு அடுத்த நாள் வெளியே கொண்டு மேய விட்டுட்டு அப்படி கொஞ்ச நாளைக்கு அங்கே இருந்துட்டு பிறகு அந்த இடத்துல அது சாணம் போட்டு 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 அந்த இடம் கொஞ்சம் மணக்க தொடங்கினோடனே அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் மாறுவோம். அப்படி அப்படி எப்படி மாறிக்கொண்டிருக்கோம், அது மாறிக்கொண்டிருப்போம். அப்போ குறிஞ்சிலையும் சரி முல்லையிலையும் சரி நாங்கள் நிரந்தரம் ஒரு இடத்துல இருக்கலை, இடங்களை மாறி மாறிக்கொண்டிருந்திருக்கு. அந்த பழக்கம் இன்னும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வன்னி யாழ்ப்பாண பிரதேசங்களில் மட்டக்களப்புலையும் இருக்குது. ஏண்டா மாடு கூட வச்சிருக்க ஆளுக்கு விவசாயம் செய்ய சொல்லுவார், இன்றைக்கு எங்கட ஊரில் எங்கட நிலத்தில் வந்து மாடை கட்டுங்க. அப்போ இவங்க போய் அதை மாடை கட்டுவாங்க. அதுக்கு அவர் பே பண்ணுவார். ஏன்னா அவர் கொஞ்சம் காலம் கட்டினோடனே அதிலே சாணம் போட்டு 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 அந்த இடத்துல நல்ல நல்ல விளைச்சலுக்கான வந்துடும். அதுக்கப்புறம் அவர் கொண்டு போய் வேறு இடத்துல கட்டுவார். அப்படி அந்த பழக்கம் இன்னும் இலங்கையில் இருக்குது. நீங்கள் கிராமங்களுக்கு போய் இதில் சொல்கிறான்னு சொன்னால், இந்த மாடு மேய்க்கிறதுக்கு நாங்கள் அங்கங்கே ஓடிடும். அதனால நாங்கள் ஒரு வச்சிருப்போம். இந்த தடிக்கு தான் நாங்கள் கோல் என்று சொன்னோம். பாருங்க, இதில் மாடு மேய்க்கிறவர் ஒரு கோல் ஒன்று வச்சிருப்பார். அப்போ இந்த கோலை வச்சிருக்கிறதால இவருக்கு நாங்கள் கோன் என்று சொன்னோம். இவர் கோன், இது கையில் வச்சிருக்கிறது கோல். இப்போ கோல் தான் கோனா மாறுது. அப்போ இவர் எவ்வளவு கூடுதலான மாடுகளை வச்சிருக்காரோ அவ்வளவுக்கு அவர்கிட்ட செல்வாக்கு இருக்கும். ஏன்னா மாடு கூட கூட நிறைய பாலும் கூடும், மற்ற அது நிறைய இறைச்சிக்கும் பாவிக்கலாம். அப்போ இவர் கொஞ்சம் அந்த அந்த அவங்க வாழ்கிற சமூகத்தில் கொஞ்சம் செல்வாக்குள்ளவராக இருப்பார். அதனால் இவருக்கு கீழே நிறைய மாடு இருக்கிறபடியால் இவருக்கு கீழே இன்னும் கொஞ்சம் பேர் இவருக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இருப்பாங்க. இப்போ இவர் ஒரு லீடர். அப்போ கோன் என்றால் லீடர் என்ற மாதிரியும் வரும். அப்போ இந்த சமூகத்தை அவங்க கோனார் சமூகம் என்று சொல்கிற பழக்கம் இன்னும் நீங்கள் இலங்கையில் நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இந்தியாவில் கோனார் என்றால் இடையர் கோனார் எல்லாத்தையும் இடையர் கோனார் மற்றது இன்னொரு சொல்றதுக்கு வருது இல்லை, அவங்கள இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்கள யாதவர், யாதவர் கோனார் இடையர், இது மூன்றும் ஒரே கருத்து. கோன் வச்சிருக்கிறதால இவரை இவங்களை கோனார்னு சொல்றது. இடையர் என்று சொல்றதுக்குரிய காரணம் என்றால் குறிஞ்சிக்கும் மருதத்துக்கும் இடையில வாழ்ந்தபடியால் அவங்கள இடையர் என்று சொல்ல பழக்கம். யாதவர் என்ற தமிழ் சொல் இல்லை, அது சமஸ்கிருத சொல். கிருஷ்ணரை யாதவர் என்று சொல்ற பழக்கம் இருக்குது. அவரும் மாடு மேய்க்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் தான் கோனார் வந்தது இந்த பழக்கம். அப்போ இவர் தான் அப்படியே ஒரு கட்டத்தில் மாடுகள் கூடுது.
தன்னுடைய இனமும் பெருசாக பெருகுது. அப்போ அவருக்கு நிறைய நிலப்பரப்புகள் தேவைப்படும். அவர்தான் ஒரு அரசனா மாறுவார். அரசனா மாறக்குள்ள அங்கேயும் இந்த கோல் அங்கே முக்கியமாக இருக்குது. அதுதான் செங்கோல். ஏன்னா இதே கோல் தான் அங்கே போகுது. இப்போ ஏன் அந்த செங்கோல்னா, செங்கோல் இப்போ நேராக இருக்கிறபடியா இந்த அரசன் நேர்மையாக இருக்கணும், அவனுக்கு கீழே உள்ள மற்ற மக்கள் எல்லாத்தையும் பாகுபாடு இல்லாமல் இருக்கணும். மறுபடியா செங்கோல் என்ற ஒன்றை அந்த அரசனுக்கு கொடுத்து அவனை ஆட்சிக்கு கொண்டு வரது பழக்கம் இருக்கு. அப்போ அரசன் அரசவையில் இருக்கக்குள்ள செங்கோல் அவருக்கு முன்னால் இருக்கு. அது எப்பயும் என்ன சொல்லணும்டா, நீ பாரபட்சம் பார்க்காம நேர்மையாக நடக்க வேண்டாம், கோல் நேர இருக்குது நீங்க என்ற மாதிரி. இப்போ இது இதுல இருந்தா அந்த கோன் வேற கோன், நாங்கள் கோமகன் என்று சொல்லுவோம். அவர் தான் அரசன். பிறகு கொற்றவன் என்று மாத்திரம் இந்த கொடுக்குற அந்த கோல் செங்கோலா மாறுது. பிறகு இந்த கோன் இருக்கிற இல்லம் தான் கோயில். பிறகு அது குற்றமா மாறுது. அப்ப கோயில் என்றது ராசண்ட மாளிகை, அல்ல குற்றம் சொல்லலாம். இது இப்படி உருவானது. பாருங்க, அந்த மரபின்னும் எங்கிட்ட இருக்கு. மதுரை மீனாட்சியை நாங்க மதுரை இந்த அரசியா சொல்ற பழக்கம். அவட சிலையில பாத்தீங்கன்னா அவட கையில செங்கோல் இருக்குது. நீங்க இப்ப கிட்டத்தட்ட கேள்விப்பட்டிருப்பீங்க, மோடி வந்து தமிழ்நாட்டில் வந்து அங்கே உள்ள ஒரு ஆதீனத்திட்ட செங்கோல் செய்விச்சு அதை கொண்டு இப்போ இந்தியன் பார்லிமெண்ட்ல சபாநாயகருக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கிறது. இது மே 28ஆம் தேதி போன 2-3 வருஷத்துக்கு முதல்ல நடந்ததா இருக்கும். ஏன் இது இப்படி நடந்ததுன்னு சொன்னால், 47ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இருந்து இந்தியா சுதந்திரம் கிடைச்ச உடனே அதை எப்படி பெற்றுக்கொள்றது என்ற ஒரு விவாதம் நடந்தது. அதில் நேரு தான் ஏதோ சிம்போலிக்கா அதை எடுக்கணும் செய்யணும், என்ன செய்யலாம்னு கேட்ட நேரத்தில் தான் சொன்னால தமிழர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு. என்னென்னா, அரசன் நேர்மையாக ஆட்சி செய்யறதா இருந்தால் அவர் ஒரு செங்கோல் வச்சிருக்கணும். அப்போ செங்கோல் வச்சிருக்கிற அரசன் இறந்துட்டாருண்டா அதுக்கு பிறகு யாரும் அரசனை வரக்குள்ள இவர் தான் அரசன் சொல்றாண்டா. இப்போ அப்பா அரசன் செத்துட்டாருண்டா மகன் இளவரசன் வரக்குள்ள பாட்ட இருக்கிற அந்த செங்கோலை மகனுக்கு கொடுக்கிறது. அதாவது அப்பதான் ஆட்சி கை மாறுது என்ற பழக்கம் வந்தது என்று சொல்ல பழக்கம் இருந்தது என்று சொல்லி அவர்கிட்ட சொல்ல, அப்ப அவர் சொல்றாரு, அப்ப நாங்களும் அதே மாதிரி செய்வோம் என்று சொல்லி தமிழ்நாட்டுக்கு வந்து இதே அந்த ஆதீனத்தை சொல்லி அப்படி ஒரு செங்கோல் ஒன்று செய்து அதை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மோடி மோடியில் நேருக்கு கொடுக்குற அப்படி ஒரு வைபவம் ஒன்று நடந்தது. அந்த ஞாபகத்தில் மோடி இப்போ செய்திருக்கார். அந்த தெரிய வருது எங்களுக்கு. இதை விட நீங்க இன்னும் பார்த்துருப்பீங்க, இந்த இந்த பழக்கம் எங்கிட்ட மட்டும் இல்லை, சுமேரியர், எகிப்தியர், கிரேக்கர், மற்ற மிடவல் ஐரோப்பியர் இப்போ காலத்துல எல்லாம் இது இருந்திருக்கு. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாருங்க, இவர் சார்ல்ஸ், இவர் ஆசைப்பட்டவர்கள் பாருங்க 2 செங்கோல் வச்சிருக்கார். இப்போ இதில் இங்கால உள்ள செங்கோல், இடது பக்கம் உள்ள செங்கோலை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு cross ஒன்று இருக்கும். வலது பக்கத்தில் உள்ள செங்கோலை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு புறா இருக்கு. அப்போ இந்த cross உள்ளது என்ன சொல்லுது என்றால், நான் இந்த நாட்டின் அதிகாரி, நான் இந்த நாட்டை நேர்மையா ஆளுவன் என்றதுக்கான ஒரு செங்கோல். இது என்னென்றா, இந்த புறா என்னென்றா புனித ஆவி. அதாவது உங்களுக்கு தெரியும், பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்று சொல்ற வழக்கம் இருக்கு. கிறிஸ்தவர்கள் கடவுளை 3ஆ பார்க்குறவங்க. பிதா தந்தையா, சுதன் இயேசுநாதரா ஒரு தூதுவனா, பரிசுத்த ஆவி ஆவியாகவும் பார்க்குறது. ஆவி தான் அந்த புறா. அப்போ அதனால இது என்ன சொல்லுது என்றால், நான் இந்த சமய முறைப்படி இந்த நாட்டை ஆளுவேன் என்றதுக்காக தான் இவர் 2 கோளையும் வச்சிருக்க பழக்கம். பாருங்க, தமிழர்கள் அங்க தொடங்கினது இங்க மட்டும் இருக்கு. ஆனால் இதுல நான் போட்டிருக்கேன், இவங்களெல்லாம் போட்டிருக்கேன். இவங்க ஒருத்தர் இந்த இந்த வரலாறு இப்ப நான் சொன்ன வரலாறு இல்லை. சுமேரியனுக்கு எப்படி இருக்குன்னா, அங்க உள்ள அரசருக்கு ஒரு ஒரு பெண் தெய்வம், அந்த பெண் தெய்வம் தான் அந்த பவர் என்பதுக்குரிய ஒரு ஒரு தெய்வம். அதோட பேர் எனக்கு மனதில் வருதில்லை.
ம். அவ ஒரு மன்னன் ஆட்சிக்கு வரக்குள்ள, அந்த தெய்வம் வந்து இவ இவருக்கு இது மாரி கோல குடுத்து, அதிகாரத்த குடுக்குற மாரி தான். அதிகாரம் தான் அங்க அங்க முக்கியம். எகிப்தியருக்கும் கிட்டத்தட்ட அதே மாரி தான். அதிகாரத்துக்காகத்தான் இந்த சிம்பல காட்டுது. கிரேக்கருக்கும் அதே மாரி தான். ஐரோப்பியருக்கும் அதே மாரி. இப்ப இவருக்கும் அதான் அதிகாரம் என்றது தானே ஒழிய நேர்மை, அதாவது ஏன் அந்த இப்ப நான் சொன்ன அந்த நெறைய வரலாறு அவங்கட்ட இல்ல. இத பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நீங்க யூனிவர்சிட்டில கிராஜுவேட் பண்ணக்குள்ள, அ அந்த கிராஜுவேஷன் செரமனில ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஹால்ல உட்கார்ந்து இருக்கக்குள்ள, the வைஸ் சான்சலர், அந்த ஹெட் ஆஃப் ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் மேடையில ஏறுவாங்க. இப்ப மேடையில முதல்ல இந்த வைஸ் சான்சலர் போறதுக்கு முதல்ல, ஒரு ஆள் அந்த இது மாரி ஒண்ண தூக்கி கொண்டு போவாரு. அதான் அந்த செங்கோல். அவர் தூக்கி கொண்டு போய் மேடைக்கு போய், அங்க ஒரு 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 ஸ்டாண்ட் ஒண்ணு இருக்கும். அந்த ஸ்டாண்டுல அவர் வைக்க மட்டும் மிச்சம் எல்லாரும் போய் இன்க்ளூடிங் வைஸ் சான்சலர் போய் நின்று கொண்டிருக்கணும். இவர் அந்த கொண்டோய் அந்த ஸ்டாண்ட்ல வச்ச பிறகு தான், அந்த பின்னால போன வைஸ் சான்சலர்லாம் போய் உட்காரலாம். அது மட்டும் அவங்க நிக்கணும். ஏன் இது அங்க இருக்குதுன்னு சொன்னால், அந்த வைஸ் சான்சலர் ஒரு ஸ்பீச் ஒண்ணு குடுப்பார். அந்த ஸ்பீச்ல அவர் சொல்லுவார், "ஹியர் ஐ டிக்ளேர் யுவர் கிராஜுவேஷன்" என்று சொல்லுவார். என்றால், அவர் சொன்ன பிறகு தான் அந்த பேப்பர் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வேல்யூ இருக்கு. அது மட்டும் அது ஜஸ்ட் அ பேப்பர். அப்ப அவர் அந்த வேர்ட பாவிச்ச பிறகு தான், அ அந்த பேப்பருக்கு ஒரு அதிகாரம் வருது. என்றதுக்காகத்தான் இந்த இது இன்னும் இருக்கு. பாருங்க எங்க அ அ முல்லையில தொடங்கின அந்த சம்பிரதாயம் இன்னும் எங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. அங்கே தமிழ் நாட்டுல மட்டுமில்ல, உலகம் முழுக்க பரவி இருக்கு. இதான் அந்த கோல் என்றதுக்குரிய இந்த கோ என்றதுக்குரிய விளக்கம். பாருங்க எங்களுக்கு ஒரு ஒரு சொல் எவ்வளோ பெரிய கதைய சொல்லுதுன்னு பாருங்க. அப்ப இவ்வளவு ஆழமான அ மொழி என்பத யோசிச்சு பாருங்க. ரைட். நான் இதோட நிப்பாட்டலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் போலாம். ஆனால் 10 மணி ஆயிட்டு. இதோட நிப்பாட்டிட்டு அடுத்த கிழமையிலேருந்து அ இந்த ஈரெழுத்து ஒரு மொழி அத பற்றியும், அதுல எட்டிமாலஜி அதாவது சொல்லாக்கம், வேர்ச்சொல்லாக்கம் என்னன்றதையும் நாங்க பார்ப்போம். யாராவது எதுவும்